மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் சாமி. சித்தேஸ்வர் ஐயாட்ட பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார் சாமி. ஆமா, துர்கா அம்மா எங்க? என்னவோ அவ மனசு சரியில்லைன்னு சொல்லி வரல சாமி. என்ன அகிலா, துர்காவை காணோம்? சித்தேஸ்வரர்னு ஒருத்தரை கோயிலுக்கு வர சொல்லிட்டு இவங்க போயிட்டா. என்னன்னு தெரியலங்க, பயந்துட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டா. சரி, நல்லதா போச்சுன்னு நாங்களும் வந்துட்டோம். அவ இருந்தா நமக்கு தாங்க பிரச்சனை. அப்படி இல்லை, அவ கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். அவ இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அட நீங்க வேற, இன்னைக்கு வரப்போறாரே ஒரு சாமியாரு, எனக்கே அவரை நினைச்சு பயமா இருக்கு. இதுல துர்கா வேற வரணுமா? அகிலா, வரப்போற கிழவனை நினைச்சா இப்படி பயந்து நடுங்குற? வர்றவன் வந்த மாதிரியே போவானா இல்ல போஸ்ட்மார்ட்டம்க்கு போவானான்னு பொறுத்திருந்து பாரு. இந்த நம்பூதிரி ஒருத்தன், அவன்லாம் ஒரு ஆளுன்னு தேவையில்லாம பில்டப் கொடுத்துருக்கான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? காலன் சாமி செஞ்சு வச்சிருக்கிற செய்வன் அப்படி. எங்கிருந்து அம்மனோட சக்தியவே இல்லாம பண்ணவர். அவர் வச்சிருக்கிற செய்வனைக்கு இந்த சாமியார்ல ஏமாத்திரம். அவருக்கு நேர போற கதி என்னன்னு துர்காவுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஏன் நேர்ல பாப்போனேன்னு அவ வீட்லயே இருந்திருப்பா போல. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ள நீரு. சாமி, சித்தேஸ்வர் சாமிகள் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். போலாம். வாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். வாங்க சாமி. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எங்க சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சாமி. இந்த திருக்கோவில்ல செய்யப்பட்டிருக்கிற செய்வினையை எடுக்கிறதுக்காக அம்மா
கனகதுர்கா எனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவா நினைக்கிறேன். இதுக்காக நீங்க என்ன வரவழைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றிய சொல்லணும். சுவாமி, இந்த ஊரோட ஜமீன் இவர்தான், ஆவுடையப்பன் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவும் இவர்தான். இவரோட முன்னோர்கள் கட்டின கோவில் தான் இது சாமி. ஐயா, என் பேர் அசோக். நான் தான் கோவில் சம்பந்தமா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நல்லது. சரி, கோயிலுக்குள்ள போலாமா? போலாம் வாங்க. సీడర్గళే ఒక్క అడుగు కూడా వెయ్యకండి, అది ప్రమాదకరం. இந்த கோவிலுக்குள்ள என்னால கால் எடுத்து வைக்க முடியாது. அம்மனுக்கு யாரோ பெரும் பாவ செயலை செஞ்சிருக்காங்க. எட்டு திக்குல இருக்கிற காவல் தெய்வங்களை கட்டி போட்டிருக்காங்க. அம்மனோட சக்திய ஒரு துஷ்டன் அடக்கி வச்சிருக்கான். சீடர்களே, கோவிலுக்கு வெளியே பக்கத்துல இருக்கிற குளக்கரையில யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிங்க சாமி. போங்க. அனைத்து சக்திகளுக்கும் ஆதிசக்தியான சிவபெருமானே, ஆலகாலனே, நடந்தன, நடப்பன, நடப்பவை எல்லாமே நீ அறியாதது இல்லை. நல்லோருக்கும் அடியோருக்கும் துன்பமும் தீங்கும் ஏற்படாத வண்ணம் நான் ஓதப் போகும் சிவகவசத்தை செம்மையாக ஓதி முடிக்க அருள் செய்யும் அப்பா. ஓம் நம சிவாய. அகில நாயகனாய் ஞான ஆனந்த ரூபியாகித் துகள் தரும் மனுவாய் வெற்பின் தோற்றமாய் உயிரையெல்லாம் தகவுடன் அவனியாக்கி தரிப்பவன் எம்மை இந்த மகித்தலம் அதனில் தீமை மறுவிடாது அருளிக் காக்க. யாக குண்டத்துல தீய மூட்டுங்க. சரிங்க சாமி. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் பூர்புவ ஸ்வாக. ஓம் சிவாய நமக. 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 கார்ல இருந்து அந்த சின்ன பெட்டியை எடுத்துட்டு வா.
ஆதி பராசக்தியே போற்றி, கனகதுர்க தாயே போற்றி, ஓம் விசாலாட்சி தாயே போற்றி, துர்கை அம்மனே போற்றி, கனகதுர்க தாயே போற்றி, விசாலாட்சி தாயே போற்றி. சாமி ஆ, இதை எடுத்து கட்டுங்க. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. அமுத மொழியால் உமையவள் வருக, ஹரிதரி தரித்தனும் மனித பிறவி அவனியில் எடுத்துழல் அடியேன் என்னை அஞ்சல் என்று அருளிக் காத்திட வருக. பக்கு வடந்தனை அணிந்தோய் வருக, அங்கி அங்கை ஏற்றோய் வருக, அச்சுறு புரந்தனை எரித்தோய் வருக. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. சிவாய நமஹ, ஓம் மகா காளி நமக. நீங்க யாரும் வராதீங்க. சீடர்களே, என் பின்னாடி வாங்க. தோண்டுங்க. போதும், நிறுத்துங்க. அப்படி தள்ளி போங்க.
தள்ளிப்போங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி சாமி பார்த்து பார்த்து சாமி. சாமி 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 என்னாச்சு? சாமி என்னாச்சு? சாமிக்கு என்னாச்சு? சாமி சாமி என்ன நடக்குது? சாமி என்னாச்சு? சாமி சாமி எந்திரிங்க. சாமி என்னாச்சு இவருக்கு? சாமி எழுந்துக்கோங்க. அசோக் சாமி. தம்பி, இவர் இங்க வச்சிருக்க வேண்டாம். உடனே இவரை கோவில் வாசலுக்கு கொண்டு போங்க. சரிங்க சாமி. போங்க போங்க, அதை பிடிங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க, தாமதிக்காம தூக்குங்க. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. சுவாமி மெதுவா இருக்குங்க. சாமி இப்ப என்ன பண்ணலாம்? என்னாச்சுன்னு தெரியலையே. இருங்க. சாமி என்ன நடக்குது சாமி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த கோவில்ல அப்படி ஒரு கொடூரமான செய்வினையை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. அந்த செய்வினையை எடுக்க வந்த சித்தேஸ்வர சுவாமிக்கே இந்த நிலைமைனா நம்ம நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயா ஐயா, சாமி உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போலாமா? ஆமா தம்பி, வாங்க உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். அண்ணி நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போலாமா? சீக்கிரமா. அவரை மெதுவா தூக்குங்க. மெதுவா மெதுவா. துர்கா, துர்கா, துர்காவா? சாமி துர்கா பேரு எனக்கு தெரியல. துர்கா. சாமி உங்களுக்கு துர்காவை தெரியுமா? துர்கா. துர்கா, ஐயா துர்கா, தலைங்கக்கா. துர்கா. ஐயா நான் தான் என் துர்கா. அம்மாடி, நீ சொன்னபடிதான் நடந்தது. ஹலோ, ஓயிரு మాట్లాడది? ஐயா வணக்கம். என் பேரு துர்கா. நீங்க கனக துர்கா கோவிலுக்கு செய்வினை எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க அங்க போக வேண்டாம் ஐயா. ஏமா போக வேண்டாம்னு சொல்றீங்க? கனக துர்கா கோவில்ல அதி பயங்கரமான சூர செய்வினையை செஞ்சு வச்சிருக்காங்க. அது உங்களோட சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு தீய சக்தியா இருக்கும். அந்த செய்வினையை எடுத்தா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனாலதான் ஐயா சொல்றேன், நீங்க ஊருக்கே திரும்பி போயிடுங்கய்யா. அம்மாடி துர்கா, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அம்மனோட பேரை
உங்க பேரா வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றது தெய்வ வாக்கு போலதான் இருக்கு. ஆனாலும் இமயமலை சாரல்ல சதா சர்வ காலமும் சதாசிவ மூர்த்தியையே தியானிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எந்த ஒரு தீய சக்தியை பார்த்தும் பயமே கிடையாது. அதோட நான் தெய்வ விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். ஆனாலும் உங்க எச்சரிக்கைய நான் செய்தியா எடுத்துக்கிட்டு கூடுதல் கவனத்தோட நடந்துக்கிறேன். இந்த நாள் என்னுடைய கடைசி நாளா இருந்தா கூட பரவாயில்லம்மா. என் வாழ்க்கை அந்த சிவனோட கையில இருக்கு. எது நடந்தாலும் அதுக்கு அவரே பொறுப்பு. அதனால நான் கோவிலுக்கு போய்தாமா ஆகணும். ஆதி சிவன் மேல உங்களுக்கு இருக்கிற பக்திக்கு நான் தலை வணங்குற சாமி. இனி என்னால உங்களை தடுக்க முடியாது. ஆனாலும் உங்களோட பாதுகாப்புக்காக சதா சிவனுக்கு உகந்த சிவகவசத்தை நானும் பாராயணம் பண்றேன். ஆதி சிவன் அருளால உங்க முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சாமி. நல்லது தாயி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.